இப்போ நம்ம த்ரெட் கிளாஸோட மெத்தட்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ நிறைய மெத்தட்ஸ் நம்ம கிட்ட இருக்குது. ஜாயின் மெத்தட், isalive மெத்தட், கெட் நேம், செட் நேம், கெட் ப்ரியாரிட்டி, செட் ப்ரியாரிட்டி அண்ட் ஸ்லீப் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் செஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா மல்டி த்ரெட்டிங்னா என்ன, why do we need threads அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா மல்டி த்ரெட்டிங் ரெண்டு வகையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஒன்று த்ரெட் கிளாஸ் யூஸ் பண்ணலாம், இன்னொரு ரன்னபிள் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ த்ரெட் கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம பார்த்தாச்சு. ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கோட் நம்ம எக்ஸாக்டாக நம்ம பார்க்குறது எப்படி எழுதினோன்னு. ஸோ நான் இந்த கோட் நான் இப்போ திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இல்லை, இங்கேருந்து நான் கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ இந்த கோடு உங்களுக்கு புரியலைன்னா தயவு செஞ்சு ரன்னபிள் இன்டர்ஃபேஸோட வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க, ஓகேவா? ஏன்னா நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஒரு வீடியோ இப்போ ஷூட் பண்ணேன். எனக்கு அதுவே பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ வீடியோட லென்த் அதிகமாகிடும், ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நான் வந்து சொல்கிறேன், ஓகேவா? ஓகே, லெட் மீ காப்பி த சேம் கோட். இங்கே நம்ம வந்து போட்டுடலாம். இப்போ நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். நான் இந்த அவுட்புட் தான் நான் எதிர்பார்க்குறேன். ஹாய், அடுத்து ஹலோ, ஹாய், ஹலோ, ஹாய், ஹலோ. ஸோ ஹாய் 5 டைம்ஸ், ஹலோ 5 டைம்ஸ், ஓகேவா? ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. எஸ். ஓ, இட் ஸ்டில் கோயிங். ஓ, நம்ம 10 வாட்டி பண்ணியிருக்கோமா? ஹாய் 10 வாட்டி, ஹலோ 10 வாட்டி. ஓகே, டன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஜாயின் மெத்தடை உங்களுக்கு புரிய வைக்க போறேன். அதை புரிய வைக்கிறதுக்காக இந்த T2 does start இருக்குதுல, அதுக்கடுத்து நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் வந்து பிரிண்ட் பண்ண போறேன். குட் ஈவினிங், ஓகேவா? ஸோ இப்போ நான் ரன் பண்றேன். எனக்கு இந்த குட் ஈவினிங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு கடைசியா வரணும். இல்லை யா ஹாய். ஓ, எனக்கு ஹாய்க்கு அடுத்து எனக்கு குட் ஈவினிங் வந்துருச்சு. ஆக்சுவலி எனக்கு எல்லாம் முடிஞ்சோன்னு தானே வரணும். ஏன்னு கேட்டிங்கன்னா பை டிஃபால்ட் உங்கள் ஜாவா ப்ரோக்ராமில் மெயின் த்ரெட்னு ஒன்று இருக்கும். நான் அதை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருந்தேன். உதாரணத்துக்கு இங்கே எங்கேயாச்சும் நீங்கள் தப்பு பண்ணுங்களேன், உங்களுக்கு என்ன எரர் வரும்? எக்ஸப்ஷன் இன் த்ரெட் மெயின், ஓகேவா? ஸோ பை டிஃபால்ட் மெயின் த்ரெட் இருக்குது. ஸோ அந்த மெயின் த்ரெட் தான் பார்த்தீங்கன்னா T1 டாட் ஸ்டார்ட்னு வரும்போது ஆக்டிவேட் பண்ணி விடுது, ஒரு த்ரெட்டை வந்து கிரியேட் பண்ணுது. இட் ஆக்சுவலி ஸ்டார்ட்ஸ் த்ரெட், ஓகேவா? மெயின் த்ரெட் 3.1 டாட் ஸ்டார்ட்னு ஒரு த்ரெட்டை கிரியேட் பண்ணிடுது. ஸோ அந்த த்ரெட் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கோம் T1. அந்த டைம் பார்த்தீங்கன்னா மெயின் த்ரெட் சும்மா இருக்காதுல்ல. மெயின் த்ரெட் என்ன பண்ணோம்? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணிட்டு T2 ஸ்டார்ட் பண்ணோம், ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ T2 ஸ்டார்ட் ஆயாச்சு, ஸ்டார்டர். ஸோ அது ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ பை த டைம் மெயின் த்ரெட் சும்மா இருக்காதுல்ல, அதுவும் இங்கே இருக்க ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட்லாம் எக்ஸிக்யூட் பண்ணும்ல. ஸோ அப்போ எக்ஸிக்யூட் ஆயிருக்கிறது தான் இந்த குட் ஈவினிங். நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இந்த ஹாய் ஹலோ எல்லாம் பிரிண்ட் ஆனோன்னு தான் எனக்கு இந்த குட் ஈவினிங் எனக்கு வந்து வரணும். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா நான் என்னோட மெயின் த்ரெட்டுக்கு சொல்ல போறேன், மெயின் த்ரெட் கொஞ்சம் வெயிட் பண்ணு, எல்லா த்ரெட்டுமே ஜாயின் ஆகிக்கிட்டோம் அப்படின்னு நான் வந்து சொல்ல போறேன். ஸோ அது நம்ம எப்படி சொல்லுவோம்னா T1 டாட் ஜாயின் அப்படி சொல்லிட்டீங்கன்னா T1 வந்து வந்துடட்டும்னு அர்த்தம். நெக்ஸ்ட் T2 டாட் ஜாயின். ஸோ ஏன் ஜிக்ஸாக் லைன்னா இட் மே த்ரோ அன் எக்ஸப்ஷன், ஓகேவா? ஸோ ஆட் த்ரோஸ் டிக்ளரேஷன் நம்ம எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்லாம் நம்ம பார்த்தாச்சு, ஆஃப்கோர்ஸ், ஓகேவா? டன். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஹாய் ஹலோ, ஹாய் ஹலோ, ஹாய் ஹலோ. ஓகே, எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் தான் எனக்கு வந்து கிடச்சிருக்குது. ஓ, ஐ திங்க் 5 வாட்டி நான் வந்து குறைச்சிடணும் போல. யா, நம்ம 5 வாட்டியாக குறைச்சிடலாம். ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியல, ஓகேவா? ஓகே, ஜாயின் மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் isalive. isaliveனா ஒன்றும் இல்லை, நம்மளாம் வாட்ஸ்அப் எல்லாரும் யூஸ் பண்ணுறோம். ஒரு நாள் வாட்ஸ்அப் வரலன்னா உயிரோட தான் இருக்கியான்ற மாதிரி சில பேர்லாம் கேட்பானுங்க. ஸோ அதுக்கு தான் isalive. ஸோ அந்த த்ரெட் வந்து அலைவாக இருக்குதான் செக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த T1 ஜாயின் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது T1 வந்து எக்ஸிக்யூஷனில் தான் இருக்குது. ஸோ அப்போ நான் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன் T1 டாட் isalive. isalive பார்த்தீங்கன்னா கமிங் ஃப்ரம் த்ரெட் கிளாஸ் இட் ரிட்டர்ன்ஸ் அ பூலியன் வேல்யூ ட்ரூ இஃப் த த்ரெட் இஸ் அலைவ். ஸோ ட்ரூன்னு இதை வந்து ரிட்டர்ன் பண்ணும், த்ரெட் வந்து எக்ஸிக்யூஷனில் தான் இருந்துச்சுன்னா. செக் பண்ணி பார்த்துருவோமே. ஓ, கேன் யூ see that? நமக்கு ட்ரூன்னு வந்துருச்சு. பட் இப்போ அதே இது இந்த T1 டாட் ஜாயின் முடிஞ்சோன்னே நான் வந்து கொடுக்குறேன்னா எனக்கு என்ன நடக்கும்னா கடைசியா அந்த ஹாய் எல்லாம் பிரிண்ட் ஆகி முடிச்சோன்னே எனக்கு வந்து ஃபால்ஸ்ன்னு எனக்கு வந்து வரும். பார்த்துக்கிட்டீங்களா? அப்போனா என்ன அர்த்தம்? இந்த டைம் வரைக்கும் அந்த த்ரெட் எக்ஸிக்யூஷன்ல இருந்திருக்குது. ஒன்ஸ் நான் ஜாயின் மெத்தட் போட்டேன்னா என்ன அர்த்தம்? வெயிட் பண்ணுங்க, எல்லாம் முடிஞ்சிருட்டும். அப்போ ஜாயின்க்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் T1 வேலை முடிஞ்சிருக்கும், அதான மீனிங். அப்போ அதுக்கு அடுத்து நீங்க அது கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அது வந்து ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா isalive பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம், வெதர் யுவர் த்ரெட் இஸ் கரண்ட்லி எக்ஸிக்யூட்டிங் ஆர் நாட், ஓகேவா? ஸோ கெட் நேம், செட் நேம். ஸோ த்ரெட்டுக்கு பேர் இருக்கா அப்படின்னு நீங்க வந்து கேட்குறீங்க, எனக்கு புரியுது. நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் isalive let us try to print. ஸோ நம்ம ஒரு இது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், T1 பற்றி மட்டும் இப்போ நம்ம வந்து பேசலாம், ஓகேவா? ஸோ 33rd லைனில் நான் இருக்கேன், நல்லா கவனிங்க. ஸோ இந்த லைன்
ஓகேவா? ஸோ t1 டாட் கெட் நேம். ஸோ அஃப்கோர்ஸ் நமக்கு கெட் ப்ரியாரிட்டின்னு ஒன்று இருக்குது, அதையும் நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு கெட் நேம் நான் வந்து கொடுக்குறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா த்ரெட் 0ன்றது அது என்னோட நேம்னு வருது. ஸோ பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா 0லேருந்து நம்பரிங் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம சேம் திங் நம்ம வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி t2க்கு நம்ம வந்து பண்ணலாம். அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கிறத கமெண்ட் பண்ணிடலாம். என்னோட வியூகம் கரெக்டாக இருந்துச்சுன்னா இப்போ த்ரெட் 1ன்னு எனக்கு வரணும். எஸ், நம்ம சொன்ன அதே தான். ஓகேவா? ஸோ கெட் நேம் புரிஞ்சிச்சு. எனக்கு இந்த பேர் பிடிக்கல, நான் பேர் மாற்றணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கும் பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா இப்போ நான் t2க்கு பேர் மாற்ற போகிறேன். t2 டாட் செட் நேம் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. உள்ள வந்து ஸ்ட்ரிங் வந்து அதை அக்செப்ட் பண்ணுது. ஸோ அந்த உள்ள நீங்கள் வந்து நேம் கொடுக்கணும். என்ன நேம் வச்சுக்கலாம்? நம்ம த்ரெட், சும்மா ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக. ஸோ இப்போ எனக்கு நம்ம த்ரெட் தான் அதோட நேமாக எனக்கு வந்து வருது. புரியுதுங்களா? கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த செட் நேம் மெத்தட் இருக்குதுல்ல, அட் த டைம் ஆஃப் த்ரெட் கிரியேஷன் அப்பயே நீங்கள் வந்து கொடுத்துடலாம். ஸோ இந்த த்ரெட் கிளாஸ் என்னென்ன ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க? ரன்னபிளோட ஆப்ஜெக்ட், இதான் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட். ஸோ பக்கத்தில் கமா போட்டு ஃபர்ஸ்ட் த்ரெட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் t1 டாட் கெட் நேம் கொடுத்தேன்னா எனக்கு இந்நேரத்துக்கு எனக்கு நேம் ஃபர்ஸ்ட் த்ரெட்னு எனக்கு வந்து வரணும். ஏன்னா நான் இங்கேயே நான் அதுக்கு சொல்லிட்டேன். எஸ், எக்ஸாக்ட்லி, எனக்கு ஃபர்ஸ்ட் த்ரெட்னு வருது. ஸோ ஈதர் வேஸ் யூ கேன் டூ. நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம், இல்லை அந்த மாதிரி பண்ணலாம். ஓகேவா? ஸோ கெட் நேம் செட் நேம் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ ஸ்லீப் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுங்க. ஸோ சஸ்பெண்ட் த த்ரெட் ஃபார் பர்டிகுலர் மில்லி செகண்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கெட் ப்ரியாரிட்டி செட் ப்ரியாரிட்டி. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டினா என்ன, அது நம்ம வந்து உங்களுக்கு காத்து வாக்கில் நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு முதல்ல எடுத்தோன்னே t1 டாட் கெட் ப்ரியாரிட்டி. என்ன ப்ரியாரிட்டி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஓ, 5ன்னு வருது. ஓகே, ப்ரியாரிட்டினா முக்கியத்துவம் தானே? ஆமாம். இப்போ நான் t2 டாட் கெட் ப்ரியாரிட்டி கொடுக்குறேன். ஓ, சேம் 5. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 1லேருந்து 10க்குள்ளே உங்களுக்கு வந்துருக்குதுப்பா. ஸோ 1ன்றது பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரியாரிட்டி இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப லீஸ்ட் ப்ரியாரிட்டி, குறைந்த முக்கியத்துவம் தான் நான் வந்து கொடுப்பேன். 10க்கு வந்து அதிக ப்ரியாரிட்டி. ஸோ 5 பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ரியாரிட்டி. ஸோ இது நீங்கள் செட் கூட பண்ணலாம்ப்பா. இப்போ t1 டாட் செட் ப்ரியாரிட்டி நான் 10ன்னு கொடுத்துட்டேன்னு வைங்களேன், t1க்கு தான் அதிக ப்ரியாரிட்டி இருக்குது. அதாவது இந்த ஹாய் த்ரெட்டுக்கு தான் எனக்கு பார்த்தீங்கன்னா 10ன்னு வந்துருச்சு. ஸோ எப்படி இது நாங்கள் சப்போஸ் 10னா என்ன நீங்கள் மறந்துட்டீங்கன்னா த்ரெட் கிளாஸில் இருக்க கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ த்ரெட் டாட் மேக்ஸ் ப்ரியாரிட்டி. ஸோ இதான் மேக்ஸிமம் ப்ரியாரிட்டி. ஸோ இது கான்ஸ்டன்ட். எப்படி கான்ஸ்டன்ட்ஸ்னு சொல்கிறீங்கன்னா ஃபைனல் கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டாட்டிக்ன்றதுனால நம்ம இங்கே கிளாஸ் நேம் வச்சு ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். எல்லாரும் நம்ம ஜாவா டியூட்டோரியல் பிளேலிஸ்ட்லேருந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா. ஓகேவா? ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு சேம் 10 தான் எனக்கு கிடைக்குது. ஒய் பிகாஸ் மேக்ஸ் ப்ரியாரிட்டினா 10 அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க. மேக்ஸ் ப்ரியாரிட்டினா 10. ஓ, டிஃபால்ட் ப்ரையாரிட்டி ஆல்சோ கால்ட் அஸ் நார்மல் ப்ரையாரிட்டி. மினிமம் ப்ரையாரிட்டி பார்த்தீங்கன்னா 1. ஓகேவா? ஓகே, இப்போ இது எங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, சப்போஸ் ஸ்கெடியூலர்னு ஒன்று இருக்குது உங்கள் சிபியூவில். ஸோ ஸ்கெடியூலர்னு இப்போ t1 த்ரெட் இருக்குது, t2 த்ரெட் இருக்குது. ஸோ 2 த்ரெட்டும் பார்த்தீங்கன்னா சேம் டைமில் அந்த ஷெடியூலர் ரீச் ஆயிருக்குது. ஸோ ஷெடியூலர் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு தான் சிபியூ எக்ஸிகியூஷனை கொடுக்க முடியும். யாருக்கு கொடுக்கும்? t1க்கு கொடுக்குமா, t2க்கு கொடுக்குமா? ஒரு கன்ஃபியூஷன் வருதுல்ல. ஸோ அந்த டைமில் இந்த ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இட் வில் சஜஸ்ட் த ஷெடியூலர். ஸோ சஜஸ்ட் தான் பண்ணும். நீங்கள் இதை நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அஃப்கோர்ஸ் இது பண்ணுறதுக்கு நிறைய அல்காரிதம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. என்னென்ன அல்காரிதம்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், எது ஃபர்ஸ்ட் வந்துச்சோ அது பண்ணலாம். அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எது குறைஞ்ச டைம் எடுக்கும், லீஸ்ட் டைம் டு கம்ப்ளீட், அதை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. ஸோ அதில் ஒன் ஆஃப் த இது ப்ரியாரிட்டி. ஸோ இட் வில் சஜஸ்ட் த ஷெடியூலர். இட் டிபெண்ட்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷெடியூல்ஸ்ப்பா. ஓகேவா? ஸோ நம்மளோட த்ரெட்ஸை பொறுத்த மட்டும் எக்ஸிகூஷன் அவங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? இதுதான் பார்த்தீங்கன்னா த்ரெட் கிளாஸோட மெத்தட். ஸோ இந்த மெத்தட்ஸ்லாம் நீங்கள் கிளியராக இருந்தீங்கன்னா போதும். ஸோ யூ கேன் பிளே வித் த்ரெட்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட் கிளாஸோட மெத்தட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட்ல நம்ம இந்த த்ரெட் சிங்க்ரனைசேஷன்